அருள் பூரணமா இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. வெடிஞ்சா என்ன கிழமைன்னு தெரியுங்களா? சத்தமா சொல்லுங்க. திங்களுக்கு உண்டான தானியத்துல சக்கரத்துல தான் பசு நிற்குது. நான் சொல்ற திருப்பி சொல்லாங்க. சிவாய நம. வாரும் வாரும் தெய்வ அமிழ்தனும் உடைய எங்கள் குல தெய்வத்தை முதலில் நினைத்துக் கொண்டு என்றென்றும் காவல் காக்கின்ற எங்கள் எல்லையில் வாழ்கின்ற தெய்வங்களே. உறக்க சொல்லணும். அப்படிதான் உயிரெல்லாம் உங்களுக்கு இங்க மிக்க மகிழ்வோடு இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு திரும்ப போறீங்க. கோபூஜை முடிச்சுட்டு குலதெய்வத்தை பார்க்க இருக்கிறீங்க. எம்மோடும் எம் குலத்தோடும் நிற்கின்ற எங்கள் காவல் தெய்வங்களே, தெய்வ சூத்திரங்களே, கருப்பண்ண சாமியே, முனியப்ப சாமியே, பெண் தெய்வங்களே, உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்களை யாம் உம் பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். எப்பூசனைக்கு காவல் தருக. வேகமா சொல்லணுங்க. கொஞ்ச நேரம் டைம் வந்து சுவாமி பார்க்க இருக்கிறீங்க. ஓம் மெல்லிய காற்றே, வாழும் வரை வணக்கம். சிவாய நம. ஓம் மெல்லிய நெருப்பே, வாழும் வரை வணக்கம். சிவாய நம. ஓம் மெல்லிய நீரே, உனக்கு வாழும் வரை வணக்கம். சிவாய நம. ஓம் மெல்லிய ஆகாயமே, வாழும் வரை வணக்கம். சிவாய நம. ஓம் மெல்லிய மண்ணே, உனக்கு வாழும் வரை வணக்கம். சிவாய நம. தென்னாடுடைய சிவனேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுங்களா? தென்னாடுடைய சிவனேன்னு ஏன் சொல்றாங்க நம்ம ஈசனை? இன்னைக்கு அவருக்குரிய நாள் தானுங்க. நான் சொல்றது உறக்க சொல்லுங்க. அனந்தமாய் இருப்பவன் என்று அதனால் தான் தென்னாட்டில் மட்டும் அவருக்கு சிவன் என்று பெயர். சிவனே என்று பெயர். பராபரமே என்று பெயர். பரமன் என்று பெயர். தயாவானவன் என்று பெயர். தத்துவமசி என்று பெயர். இத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா சுவாமிக்கு? அதனாலதான் அவருக்கு தென்னாடுடைய சிவனேன்னு சொல்றாங்க. வானோர்கள் போற்றும் சிரசில் அடங்காத தலைமுடி நாயகனுக்கு நெடுந்தாள் வணக்கம். நால்வர் பொற்றால் பணிந்து நற்றுணையாவது நமசிவாயவே. பொற்பசு பூசனையில் கலந்து கொள்கின்ற நன்மக்களே, குலமக்களே, நட்பெண்டீர்களே, இளம் சிறார்களே, நட்பூவையரே, சந்தம் கொண்ட பெரியோர்களே, எம் பசு சீடர்களே, இப்பூசனை இம்மண்ணில் நல்வண்ணம் வாழலாம் என்ற மெய் உணர்வோடு உணர்த்தப்படுகின்ற பூசனை. பசுவை முன்னிறுத்தி அழகு பார்க்கின்றாள் என் பொன்னம்மை ராமலிங்க சௌடாம்பிகை. இப்பூசனையில் கலப்பவருக்கெல்லாம் மிகுந்த நன்மையாய் இருக்கும் என்று
நலமுடன் வாழி நலமுடன் வாழி நற்பவி வாழி நற்பவி வாழி பொற்கிளி வாழி வாழி பொற்பசு வாழி பொற்பசு வாழி பொன்மீன் வாழி பொன்மீன் வாழி புகழ்மீன் வாழி வாழி ஆண்டாள் வாழி ஆண்டாள் வாழி இன்று புகழ் பாடி இன்று புகழ் பாடி பெயர் சொல்லி இன்னமது கொடுக்கின்றோம் வருக 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 தேவாதி தேவர்கள் வருக தேவாதி தேவர்கள் வருக. பாருங்க, ஆதி காலம் தொட்டு இன்றும் கூட பெரும் சிவாலயங்களில் விஷ்ணு ஆலயங்களிலும் பசு பூசனை செய்த பின்னர் தான் இறைவனை காண அனுமதிக்க. சரிங்களா? இன்னும் நடைமுறையில கோபுரத்தை முடிச்சுட்டு தான் சுவாமியோ குலதெய்வத்தையோ ஆதி காலத்துல மன்னர்கள் அடங்கியிருக்காங்க. எந்த கோயில் சொல்ல முடியுங்களா? மீனாட்சி அம்மன் கோவில்ல, ஆண்டாள் கோவில்ல, ஸ்ரீரங்கத்துல, இந்த மாதிரி கோயில்கள் அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல கோபூஜை செய்வாங்க. அவரவர் குலதெய்வத்திற்கால் நடத்தப்படும் பசு பூசனை மிக்க புண்ணியமாய் இருக்கும் என்று உணர்க அவரவர் முன்னோர்களின் பூரண அருள் கிட்டும் என்பதான். இப்போ நீங்க புதுசா இல்ல கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கிற கை தூக்க முடியுமா? புதுசா இல்ல கட்டணும்னு நினைக்கிறவங்க, சரி கட்டிட்டு இருக்கிறவங்க, இப்ப நடைமுறை இப்ப கட்டப்பட்டு தொடர்ந்து கட்டிட்டு இருக்கிறவங்க யாராவது சொல்ல முடியுமா? சரி, ஏற்கனவே கட்டப்பட்ட வீட்டுல ரொம்ப காலமா சுப நிகழ்வுகள் நடக்காம இருக்கிறவங்க, இல்ல புதுசா வீடு கட்டுறவங்க, ஒரு முறை கோபூஜை நீங்க வீட்டுல செய்யுங்க. அது எப்படி செய்யணும் தெரியுங்களா? வாசக்கால்ல செய்யணுமா, வீட்டுக்குள்ள செய்யணுமா? சொல்லுங்க. வீட்டுக்குள்ள செய்யறது அப்படிங்கிறது குலதெய்வத்துக்கு செய்யறது நான் சொல்லவில்லை. உங்க வீட்டுல செய்யற கோபூஜை, வீட்டுக்கு உள்ள செய்யற கோபூஜை தேவர்களை அழைச்சி விருந்து வைக்கிறது போல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப நம்ம குலதெய்வத்தோட நீங்க இப்ப என்ன காரணம்ன்றது புரிஞ்சுட்டீங்களா? கோபூஜையோட சிறப்ப குலதெய்வத்தை கூப்பிடலாங்களா? வாரும் தெய்வ, உங்க குலதெய்வத்தை கூப்பிடுறதுக்கு எப்படி உறக்க கூப்பிடணும் அப்படி கூப்பிடுங்க. தேவ தேவோ தேவ மருந்தியே அருள் தேவியே சௌடாம்பிகையே தெய்வமே குலமே ஆதி நிறைந்த அருளே நலம் பெறவே வந்தேன் அம்மா உன்னை கண்டதும் மகிழ்ச்சி தாயே புவனம் காப்பவளே புண்ணிய ஆத்மாவே மகத்தான வணக்கம் பெரும் மகிழ்வோடும் மிக ஆனந்தகரமாய் உங்களுக்கு தத்தம் ஆலயத்தில் தெய்வ திருப்பூசனையாய் பசுவின் பூசனை நிகழ உள்ளது. அத்தேவியின் பாதங்களை பிடித்துக் கொள்க. கேட்கிறவற்றையெல்லாம் நீ கேட்டுக் கொள்க. உம்மை அறியாமல் செய்து விட்டேனே என்று அறிந்து விட்டேனே மகாதேவியே அன்பான துர்க்கையே அன்பான சாமுண்டியே அன்பான சௌராம்பிகையே நன்மலர்களை சூட்டி நலமுடன் மகிழ்ந்து வருபவர்களுக்கு நல் குறுநீர் கொடுப்பாளாம், நல் குங்குமம் கொடுப்பாளாம். நாம் கேட்கின்றதெல்லாம் என் மக்களுக்கு, என் குலங்களுக்கு, என் நாட்டுக்கு தந்தறிவாய். ஆதலால் நீங்கள் தயவு கொண்டு உன் பரிவாரங்களோடு உன் தோழிகளோடும் இப்பூசனை
ஏற்று நடத்துக. பூசனையை ஏற்று நடத்துக. இது அம்மனுக்கானது, இது அம்மனுக்கானது, என் தாய்க்கானது, என் தாய்க்கானது, சிவத்திற்கானது, சிவத்திற்கானது, பசுவிற்கானது. பசுவிற்கானது. என் குலமக்களே, என் குலமக்களே, என் குலதெய்வமே, என் குலதெய்வமே, கடாட்சம் தந்து கடாட்சம் தந்து என்று ஏற்றிடுக. என்று ஏற்றிடுக. என் பசுநாத தேவதையே, சுமான தேவதையே, வருக வருக. வருக வருக. தேவர்களோடு வந்து அவர்களோடு வந்து பூசனையை ஏற்று நடத்துக. பூசனையை ஏற்று நடத்துக. சிவத்தால் அடியார்கள் வாழ்க. சிவத்தால் அடியார்கள் வாழ்க. திருச்சிற்றம்பல உடையார் வாழ்க. திருச்சிற்றம்புடைய வாழ்க. பாருங்க, இறைவனுக்கான அடுத்தது சரவனுக்கானது. அருளே ஏ மாதவா மாதவா, போலகின்ற என் குருந்தே, நலமிகு என் அரசியே, ஆசியே, நல் உரையின் அருள் கொண்டு அருள் கொண்டு நல்விதமாய் நடக்க நல்லவிதமாய் நடக்க நல் வழிகாட்டி நல் வழிகாட்டி தயவு கூர்ந்து தயவு கூர்ந்து அருள் செய் தயாபரணே, அருள் செய் தயாதரனே, பெற்ற கொடை பிடித்து பெற்ற குறைத்துவிட்டு ஆட்சி புரிகின்ற பெருமானே, ஆட்சி கொள்கின்ற பெருமானே, எல்லாம் காலம் கழித்து நடக்கின்றபடியால் காலம் கழித்து நடக்கின்றபடியால் புகழுமாறு என்றுரைப்பேன். போற்றியோம் ஆதிகுருவே, ஆதி குருவே, என் பனை பராபரமே, பராவரனே, இந்திர சபையில் வீற்றிருக்கின்ற இந்திர சபையில் வீற்றிருக்கின்ற கட்டட கருவே, கருவே, நித்திய பிரம்மமாய் இருக்கின்ற தீய பிரமமாய் இருக்கின்ற என் தேவ பனையே, தேவகனையே, ஒட்டி இருக்கின்ற அத்துணை காலத்திலும் ஒட்டி இருக்கின்ற அத்தனை காலத்திலும் என் பனையின் பாதங்களுக்கு சமர்ப்பணம். என் கலையின் பாசங்களுக்கு சமர்ப்பணம். விநாயகப் பெருமானுக்கான எழுத்துள்ளது.